வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இப்போது அஷ்டம சனியாக போயிட்டுருக்கிறார். அவரே வக்ரமாகிறார் 8ஆம் இடத்துல. இது வந்து ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துலையும், ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், விரையாதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகும்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர காலங்கள் கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஒரு மாதம்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு மாத பயிற்சியில் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதம் இப்படி தான் இருக்குது, இந்த மாதம் தானே அப்படின்ட்டு ஒரு சில போயிடலாம் அவங்க. ஆனால் இது 4.5 மாதம் கிட்டத்தட்ட. இன்னொன்று நீதிமன்றங்கள் கூட அவ்வளோ துல்லியமாக தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் சனி. உங்களுக்கே தெரியும், அஷ்டம சனியாக இருக்கிறார். அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம். கண்டிப்பாக இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம், இந்த சனி வக்ர காலகட்டம் 4.5 மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நல்லா இருக்குங்க. ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத விட ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். எப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரமடைகிறார். ரொம்ப விசேஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிமா, சில சமயம் விபரீத ராஜயோகம். ஸோ ஆனால் அதே சமயம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி 7ஆம் இடத்து அதிபதி. எப்போவுமே இந்த சிம்மராசினர்களுக்கு சனி பகவான் வச்சு தான் செய்வார். ஏன்னா சூரியன், அதனால் வச்சு தான் செய்வார். நீ திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக கொடுப்பார். நிறையா சிம்மராசினர்கள் அஷ்டம சனினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. இன்னமும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. டென்ஷன், உத்தியோகத்தில் டென்ஷன், ஆனால் சமாளிக்கிறாங்க. ஏன்னா ஆளுமை அதை வச்சு தான் சமாளிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனியோட வக்ரம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது, அதுவும் 8ஆம் இடத்துல அவர் வந்து வக்ரமடைகிறார். அது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துலங்கும்போது விசேஷம்தான். இன்னொன்று, பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்க கவனித்து செயல்பட வேண்டிய காலகட்டம்.
எல்லாமே நன்மைகள் அப்படின்னாலும் பொருளாதாரம் இவங்களுக்கு வந்து சில சமயம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக அமையும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி புத பகவானோட நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரத்தெலாம் இவர் போகிறார். அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6-7 கூடிய அதிபதி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை, கடன் சுமை குறையும், என்ன ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வக்கர பெயர்ச்சியாக இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதாவது எங்கேயோ தேவையில்லாத ஒரு இடத்துல போட்டு, ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை நிறைய பேர் இடமாற்றத்தை பார்த்துட்டாங்க, ஏகப்பட்ட குழப்பத்தில் பார்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னா டென்ஷன் அந்த அளவில் ஒரு இது அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அதே மாதிரி இந்த சாதாரணமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகம் தேடின்னு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடச்சிரும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இன்னமும் அந்த உத்தியோகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஆமாம், அதை கரெக்டாக சொல்கிறீங்க. அது ரொம்ப பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. உத்தியோகத்தை காப்பாற்றிக்கிற ஒரு வேலையை எடுத்துக்கணும் அவங்க. அப்போ அவங்க அந்த உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன், அவங்களோட துறை என்ன அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இடமாற்றம் அந்த மாதிரி தான் அமையும். அடுத்தபடியாக பிஸ்னஸ்காரங்க, சிம்ம ராசி அப்படிங்கும்போது பிஸ்னஸில் இப்போ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திர சாரம் புத பகவானோட இது அதில் தான் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் பொருளாதாரத்தில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசளவில் பண்ணுறத இவங்க அவாய்ட் பண்ணணும் ஓரளவுக்கு. அதேமாரி பேசுகிற வார்த்தைகள் மெயினாக அவங்களுக்கு சொல்கிறதே நான் அதுதான். என்னென்னா இவங்க ஏதோ ஒன்று சொல்ல எதிர்ப்பாளினத்தை ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ பிரச்சனை வரும். ஸோ பகைமை அதிகமாகும். அதனால தான் பேசுகிற வார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். என்ன தான் வக்கரகதியில் அப்படின்னாலும் இவங்களுக்கு இந்த கலத்திராதிபதியும் இவர் தான். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் நான். அதேமாரி நண்பர்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்கள்கிட்ட பேசும்போது தான் பிரச்சனை சில சமயம் அதிகமாகுது. அதிகமாகும்போது பகைமை உருவாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ சிம்ம ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி வக்கரமாகிறார் இல்லையா, 8ல் அஷ்டம சனியாக இருந்து நிறைய அவங்களுக்கு கெடுபலன். அதாவது இப்போ திருமணம் கூடி வரல, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குது, அதை கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ சரியாகுமா ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயசாவது திருமணம் பண்ணி ஆகணும். ரொம்ப இந்த டைம் தான் வந்து அவசரமாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. போய் நிற்கிற இடத்துலலாம் எப்போ கல்யாணம் ஏதோ ஒன்று கேட்டுன்னு இருப்பாங்க, ஏதோ புண்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அப்படி தான் தோணும். இப்போ கூட ஒரு காமெடி எல்லாம் வந்துச்சு, அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பத்தினே இருப்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க, இது விட மாட்டாங்க. இல்லைனாக்கா நம்ம எதிர்க்கு வந்து நிற்கிறவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியாக வந்து நிற்பாங்க. அது மாதிரி அவங்க பாரு எப்படி இருக்காங்க, இவங்க பாரு எப்படி இருப்பாங்க, இதுக்கு சம்மந்தமாகவே போயிட்டு இருக்கு அந்த ட்ராக் எல்லாம். இதனாலேயே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம். ஆனால் அஷ்டம சனி இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்போ பொறுமையாக இருக்கலாம், ஆனால் பொறுமை காக்க முடியல சிம்மராசிக்கு. இந்த வக்கர காலம் 4.5 மாதம் ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ஆடி மாதம் விட்டுருங்க, ஆடி மாதத்துக்கு பிறகு இருக்கு இல்லையா உங்களுக்கு. இப்போ ஆடி மாதத்துலேயே எடுப்பாங்க, இப்போ அமாவாசை கழிச்சு எடுத்துருவாங்க. இப்போ அந்த முயற்சிகள் எடுக்கலாமா? திருமணம் சார்ந்து எப்படி இருக்கும்? திருமண உறவுகள் எப்படி இருக்கும்? திருமண உறவுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல நல்லபடியாக அமையும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவி உறவு திருமண பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். ஏன்னா முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தால் தான். ஏன்னா குருவும் பார்த்திங்கனாக்க விரய ராசியில் தான் இருக்கார். விரயம் அப்படின்னா சுப விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனாலும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுது. ஸோ ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது குருவோட பார்வை என்ன. அதே சமயம் இந்த சனி வக்கரகாலம் அப்படிங்கும்போது அஷ்டமத்தோட தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா அஷ்டம ராசியில் வந்தாலே சாதாரணமாக ஒரு ஜாதகம் வந்து காமிக்கும் போதே யோசிப்பாங்க, டக்குன்னு தசாபுக்தி ஃபேவரபுளாக இருந்தது, நல்ல ஒரு தசை நல்ல புக்தி அப்படின்னா கல்யாணம் ஆகிடும் டக்குன்னு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருந்தால் கூட நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 7 தான் நடக்கும் திருமணம், 7 சனி வரும்போதே ஆகிடும். அதுமாரி கேது தசை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்னாலே கேது தசை வேண்டாம் அந்த இதுன்னு. அப்போ வேண்டாம் அப்படின்னா சப்போஸ் அவனுக்கு இப்போ தாங்க கேது தசை ஆரம்பிச்சிருக்கு,
கேது தசை 7 வருஷம். அப்போ 7 வருஷம் நம்ம அவாய்ட் பண்ணால், சப்போஸ் அவருக்கு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 37 வயசு. ஆமாம். சப்போஸ் சுக்கிர தசை அவங்களுக்கு ஆகாத தசை. ஆமாம், இது வேற. அப்போ என்ன ஆச்சு? அவர் கல்யாணமே பண்ண முடியாது நம்ம. ஆமாம், அப்படி பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்களோட பார்வை அதான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆகிடும். அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேது தசையில் கல்யாணம் ஆகிடும். ஏன்னா கேது வந்து அங்கே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பார். நல்ல 11ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேது தசையில் ஒரு இதில் கேதுவோட இது அனுகிரகம் கிடைச்சிடும். ஸோ சில பேருக்கு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இது இருக்குது. பட் இந்த வக்ரகதி அப்படிங்கும்போதே திருமணத்தை ஏற்படுத்திக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா வக்ரத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தடை தாமதத்தை தான் கொடுப்பார். ஏன்னா நேராக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார். அப்போ கண்டிப்பாக தடையை தான் இருக்கும். குடும்பத்தை தடை பண்ணி தான் இருப்பார். ஏன்னா சனி பார்வை உங்களுக்கே தெரியும், குரு பார்வை விசேஷம். 2ஆம் இடத்தை பார்த்தா ரொம்ப விசேஷம். அதுதான் 4ஆம் இடத்த குரு பார்க்குறார். ஸோ குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால அந்த சுப விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமண பாக்கியம் கை கூடலாம் முயற்சி எடுத்தால். ஓகே. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப நாளாக மன உளைச்சல் அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம எதுலையுமே இதுமாரி கேட்கல. ஏன்னா பொருளாதாரம் கேட்போம், திருமண வாழ்க்கை கேட்போம், கடன் பிரச்சனை கேட்போம். மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னாக்கா அஷ்டம சனி அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். தசாபுத்தியும் சரியில்லைனாக்கா சொல்லவே தேவையில்லை, பித்து பிடிச்ச நிலமை தான். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மன அழுத்தம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த டைம்? அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க, அதுக்கு நான் சேர்த்து கேட்டுறேன். இது எப்படி இருக்கும்? இப்போ இந்த மன அழுத்தம்ங்கிறது ரொம்ப அருமையான கேள்விங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் இந்த சிம்மராசினர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இல்லை சார், அஷ்டம சனி 7.5 சனி இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அழுத்தம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அதை என்ன சொல்லுவாங்க, இன்றைய நாளை எப்படி தள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கழிக்க போகிறேங்கிறது வேற, இந்த நாளை எப்படி கொண்டு செல்ல போகிறேங்கிறது வேற. ஆனால் இந்த நாளை எப்படி தள்ள போகிறேங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய நாளுங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அப்போ இவங்களுக்குலாம் இந்த மன அழுத்தம் கண்டிப்பாக குறையக்கூடிய வருது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் அவர் வந்து வக்ரம் அடைகிறார். வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பலம் இழக்கிறதுங்கிறதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு இப்படி இழுக்கும்போது அதோட வீரியம் கண்டிப்பாக குறையும். அப்போ அந்த வீரியம் குறையுது அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். எப்படி மன அழுத்தம் குறையும்? இவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். அப்போ இப்படி பண்ணினா நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிடைக்கும். அப்போ அந்த பொசசிவ்னஸ் போயிட்டு எப்படி கொண்டு வரணும்னு தெளிவாக கொண்டு வருவாங்க பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் குறைஞ்சிடும். ஓகே. சிம்ம ராசிக்கு உண்டான பரிகாரம், இந்த 8ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார் இல்லையா, ஏற்கனவே அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பரிகாரம், மன அழுத்தம் தீரக்கூடிய பரிகாரம். இவங்க டெய்லி எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அன்னம் சாதம் காக்காய்க்கு வைக்கணும். இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நாய் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப விசேஷம். என்ன அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கருப்பு நாய் ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன காலபைரவரோட அம்சம் சொல்கிறது, நாயை வந்து காலபைரவரோட அம்சம் வாகனம்னு சொல்கிறோம். இந்த பிளாக் வந்து அவ்வளோ நல்லது. இந்த பிளாக் நாய், அதுக்கு வந்து நம்ம அந்த டாகுக்கு ஒரு பிஸ்கட் போடுறது, அவங்க அந்த இதுக்கு சாப்பாடு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறனாலே போகிறோம். என்ன சிம்பிள், இதெல்லாம் சாதாரணது. நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது பண்ணினாலே இந்த சனி பகவானோட அனுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தினந்தோறும் எவ்வளோ இவங்க என்ன செய்ய போகிறது, இவ்வளோ தான் சாதம் வைக்க போகிறது காக்காய்க்கு. காக்காய்க்கு என்ன ஒரு படி அரிசி கேட்குதா? இல்லை, கொஞ்சம் வச்சாலே போதும். ஸோ இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.